ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குடமிளகா பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கும். காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குடமிளகா தான் எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதையை எடுத்துகிட்டு சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 6 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1, கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கட் பண்ணியிருக்கேன். பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். இது பாருங்கள், கடலை பருப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த மிளகாய்க்கு தகுந்த தூள் உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். நல்லா கலந்து விடுங்க 2 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. அப்படியே மூடி வைங்க ஒரு 2 நிமிஷம். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 1/2 டீஸ்பூன், இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். பாருங்கள், 2 டீஸ்பூன் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குடமிளகா நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் சைட் டிஷ்ஷு. இங்கே பாருங்கள் குடமிளகா. இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குடமிளகா பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காய தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காய தொக்கு பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுருக்கேன் 4 டீஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன். நல்லா சிம்மில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 5-6 கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுத்தாச்சு. இந்த பாத்திரம் சூட்லேயே நல்லா பொரிஞ்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை வேறு பாத்திரத்தில் ஜார்லேயே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கிற ஜார்லேயே சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துடலாம். ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே நல்லா பொடிச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4 வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன். இது பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், பொடி நல்லா அரைச்சிட்டேன். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு இதே ஜார்லேயே சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா குறப்பாக அரைச்சிடலாம், ரொம்ப நைஸாக இல்லாமல். இங்கே பாருங்கள், வெங்காயம் எல்லாம் ஜாரில் சேர்த்துட்டேன். இதை அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வெங்காயம் வதக்கின பாத்திரத்திலே தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுது. கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சிருக்கிற வெங்காய விழுதையும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள் மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கார மிளகாய்த்தூள், 3 காஞ்ச மிளகாய் வர சேர்த்துருக்கோம். காரம் பார்த்து சேருங்க. இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் நம்ம ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணிக்கு மட்டும் விட்டு இதை கொஞ்சம் கலந்து விடுங்க. இந்த வெங்காய தொக்குக்கு தகுந்த தூள் உப்பு அப்படியே ஒரு 3 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடி அப்படி சேர்த்துருங்க. உங்களுக்கு வெல்லம் விருப்பம்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்கலை. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். பொடி சேர்த்தோடனே நல்ல மணமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே ரெடி. இங்கே பாருங்கள் உப்பு இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சூப்பரான வெங்காயத்துக்கு ரெடியாக இருக்குது. கரண்டி மாற்றி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடயும் சேர்த்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் இது ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து சூப்பராக சாப்பிட்லாம். கைப்படாமல் இப்படி ஈரம் படாமல் இருக்கணும். அவ்வளோதான். சூப்பரான வெங்காயத்துக்கு ரெடி. ஒரே பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வெங்காயத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.